ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டெலோவினுடைய தேசிய மாநாடு தொடர்பாக பல்வேறு ஜனநாயக விரோத செயற்பாடுகளின் அடிப்படையில் அந்த மாநாடு யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக கூடப்படுவது தொடர்பாகவும், கடந்த காலத்தில் இந்த மாநாடு ஏன் நடத்தப்பட வேண்டும் என்ற முடிவுக்கு நிர்வாகம் வந்தது தொடர்பாகவும் இங்கு தலைமை குழு உறுப்பினர்கள் தெளிவுபடுத்தினார்கள். உண்மையாக 2025 ஆண்டு 10ஆம் மாதம் அளவில் டெலோவினுடைய தலைவர் தொடர்பான பாலியல் பிரச்சனை, அதாவது ஒரு பெண்ணினுடன் அவர் முறைகேடாக நடந்த பிரச்சனை தொடர்பாக ஊடகங்களில் பல்வேறு உரையாடல்கள் நடந்தது. அது எல்லோருக்கும் தெரியும். அவருடைய வாய்ஸ் கட், அவருடைய அதாவது குரல் பதிவுகளே வெளியாகி இருந்தது. அந்த குரல் பதிவுகளின் அடிப்படையில் தான் உடனடியாக அந்த கூட்டம் 2025 ஆண்டு 10ஆம் மாதம் 9ஆம் தேதி வவுனியாவில் கூடப்பட்டது. அந்த கூட்டத்தில் நான் உட்பட இங்கு இருப்பவர்கள் எல்லோரும் சொன்ன முதலாவது விடயம், ஒரு கட்சியினுடைய தலைவரினுடைய ஒழுக்கக்கேடு தொடர்பாக பொதுவெளியில் மிக கேவலமாக பேசப்படுகிறது. ஒரு ஒழுக்கக்கேடான தலைமைத்துவத்தின் கீழ் யாருமே பயணிக்க முடியாது, நீங்கள் உடனடியாக பதவி விலகி கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருந்தோம். மிக நெருக்கடியான சூழல் அவருக்கு ஏற்பட்டது. பதவி விலக வேண்டிய ஒரு இக்கட்டுக்குள் அந்த கூட்டத்துக்குள் தள்ளப்பட்டிருந்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் சுதாகரித்து கொண்டு, நான் பதவி விலக தயாராக இருக்கிறேன், விரைவாக மகாநாட்டை கூடுவோம், 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதமே மகாநாட்டை வைப்போம், மாநாட்டின் ஊடாக நான் பதவியை விலகுகிறேன், அடுத்து வருபவர்களுக்கு பதவியை கொடுப்போம் என்று சொல்லி ஒரு போலியான உத்தரவாதத்தை, அது அன்றைய கூட்டத்தில் அது உண்மையான ஒரு உத்தரவாதம் போல தான் பலருக்கும் தெரிந்தது. ஆனால் ஒரு போலியான ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து 8 மாவட்டங்களிலும் தெரிவுகள் நடந்தது. வடக்கு கிழக்கில் இருக்கிற 8 மாவட்டங்களிலும் பொதுக்குழு தெரிவுகள் நடந்தது. அந்த பொதுக்குழு தெரிவுகளில் யாழ் மாவட்டத்தில் நான் மாவட்ட செயலாளராக தெரிவு செய்யப்பட்டிருந்தேன். என்னுடன் 60 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். அதே போல ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தெரிவுகள் நடந்தது. ஜனநாயக தெரிவு, அந்த தெரிவில் தலைவர் எல்லா தெரிவுகளுக்குமே வந்திருந்தார். அந்த தெரிவுகளை நேரடியாக பார்த்திருந்தார். அந்த கோரத்தின் அடிப்படையில் தான் அந்த தெரிவுகள் எல்லாமே நடந்தது. அந்த தெரிவுகளின் தொகுப்பின் அடிப்படையில் அவர்களுக்கு ஒன்று தெரிந்தது, இந்த தெரிவு வந்திருக்கிறவர்கள் எல்லோரும் தங்களை பதவியில் இருந்து மாநாட்டின் மூலமாக வீட்டுக்கு அனுப்ப போகிறார்கள் என்றது தெரிந்ததன் அடிப்படையில் தான் அவரே திருகோணமலை மாவட்டத்தில் ஒருவரை வைத்து வழக்கு போட்டார். திருகோணமலை நீதிமன்றத்தில் தலைவரும் செயலாளரும் மறைமுகமான பங்களிப்புடன் தான் திருகோணமலையில் ஒரு அதாவது நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் ஒன்று போடப்பட்டது. இந்த மாநாட்டை தடுத்து நிறுத்துவதற்கும் அந்த திருகோணமலை மாவட்ட தெரிவு பிழை என்ற அடிப்படையில் அங்கு நீதிமன்றத்தில் அதாவது வழக்கு போடப்பட்டது. அது உண்மையிலேயே அதாவது நீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டதன் பிற்பாடு நாங்கள் நேரடியாக அடுத்த ஒரு தலைமை குழு கூட்டம் வவுனியாவில் கூடப்பட்டது. அதில் நாங்கள் நேரடியாக சொன்னோம், நீங்களே வழக்கு போட்டுவிட்டு இப்படியான ஒரு ஜனநாயக விரோத செயற்பாட்டில் ஈடுபட முடியாது என்று. அதுக்கு எந்த விதமான பதிலும் அவர்கள் சொல்லவில்லை. ஆகவே இந்த விவகாரத்தில் செயலாளரும் தலைவரும் இந்த கட்சியை தங்களுடைய சுயலாப நோக்கத்துக்காக ஜனநாயக விரோத அடிப்படையில் இன்று வரை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் வெளிப்பாடுதான் இங்கு என்னுடன் வந்திருக்கிற இவ்வளவு பேரும் அதில் இருந்து வெளியில் வந்து இப்பொழுது இந்த ஊடக சந்திப்பை நடத்துவதற்கு முக்கியமான காரணம். ஆகவே அந்த வழக்கு இருந்து கொண்டிருக்கிற போது தேர்தல் திணைக்களத்தினால் இவர்களுக்கு ஒரு நெருக்கடி வருகிறது. இந்த ஏலவே இருக்கிற நிர்வாகத்தினுடைய பதவிக்காலம் முடிந்து விட்டது, நீங்கள் புதிய மாநாடு ஒன்றை நடத்த வேண்டும் என்று. அந்த புதிய மாநாடு ஒன்றை நடத்த வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை அவர்கள் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு கட்டாயம் செய்து காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் செயலாளர் ஒரு முடிவுக்கு வாரார். ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட தெரிவுகள் எல்லாம் பிழை, புதிதாக தெரிவு செய்ய வேண்டும் என்று. இது ஒரு அப்பட்டமான ஜனநாயக மீறல். கட்சி அரசியலமைப்பு, கட்சி ஜனநாயக வரம்பு, மரபு வழி ஜனநாயக வரம்புகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் மிக மிக சர்வாதிகாரமாக தலைவரும் செயலாளரும் அந்த முடிவுக்கு வருகிறார்கள். அந்த முடிவுக்கு வந்து தெரிவுகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ரகசியமாக நடக்கிறது. அது தெரிவு நடப்பதென்றால் ஒரு மாவட்டத்திற்கு 14 நாள் அவகாசம் கொடுக்க வேண்டும்.
இது 3 நாட்களுக்கு முன்பாக அல்லது 2 நாட்களுக்கு முன்பாக அங்கு தங்களுக்கு இசைவானவர்களுக்கு அழைத்து அந்த 2வது தெரிவு நடைபெற்றது. முல்லைத்தீவு மாவட்டமும் மன்னார் மாவட்டமும் தங்களுக்கு பெரும்பான்மையான ஆட்கள் ஆதரவாக இருந்தார்கள் என்பதன் அடிப்படையில் அந்த தெரிவுகளை விட்டு 6 மாவட்டங்களுக்கும் தெரிவுகளை செய்கிறார்கள். இந்த தெரிவின் ஊடாக இப்பொழுது நாங்கள் 5 மாத்திரமல்ல, இந்த தெரிவின் ஊடாக 125 பேர் 8 மாவட்டத்திலும் வெளியில் நிற்கிறார்கள். என்ன காரணம் என்றால், ஜனநாயக விரோதமாக, கட்சியினுடைய அடிப்படை விடயங்களுக்கு விரோதமாக இந்த செயற்பாடு நடப்பதன் காரணமாக அவர்கள் புறந்தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது மாவட்ட ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட அனைவரும் கட்சிக்கு சம்பந்தமில்லாத புதிய உறுப்பினர்கள் தான் கூடுதலாக அது அந்த உறுப்பினர்களை கொண்டு நிரப்பப்பட வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் ஒரு கட்சி மாநாடு நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதுவும் 14 நாளைக்கு முதல் அறிவித்தல் கொடுக்கப்பட வேண்டும். ஊடக ரீதியாக அந்த அறிவித்தல் கொடுக்கப்பட வேண்டும். எந்த அறிவிப்பும் இல்லாமல் நாங்கள் அறிந்ததன் அடிப்படையில் நேற்று முன்தினம் சொன்னார்கள் மன்னாரில் நடைபெற இருக்கிறது என்று, இன்று காலை சொல்கிறார்கள் வவுனியாவில் நடைபெற இருக்கிறது. எங்க நடக்க போறது தெரியாது. அவ்வளவு தூரம் மிக மிக ஒரு அயோக்கியத்தனமாக ஜனநாயக விரோத அடிப்படையில் இந்த செயற்பாட்டை முன்னெடுக்கிறார்கள். கட்சிக்குள் நாங்கள், அதாவது கட்சியினுடைய தவறை சுட்டிக்காட்டியதன் அடிப்படையிலும், கட்சி இவ்வாறான நோக்கில் போனால் கட்சி மக்களுக்கோ இந்த நாட்டுக்கோ எங்களுடைய இனத்துக்கோ எந்த ஒரு முன்னேற்றகரமான செயற்பாடையும் செய்ய முடியாது என்பதை சுட்டிக்காட்டியதன் அடிப்படையில் தான் எங்களுக்கு தெரியாமல் இந்த நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே ஒரு வெட்கக்கேடான விடயம். நான் உண்மையிலே இந்த தலைவர் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களை விலகுமாறு சொல்லியதற்கு காரணம், அந்த குரல் பதிவு ஊடகங்களில் வந்தபோது அவர் ஒரு இடத்தில் சொல்கிறார், நான் இந்த பெண்ணை 15 வயசில் இருந்து வைத்திருக்கிறேன், நான் அந்த பெண்ணுக்காக எவ்வளவு தூரமும் ரிவெஞ்ச் எடுப்பேன் என்று சொல்லி. ஒரு இனத்துக்காக போராட வந்த கட்சி, இனத்துக்காக போராடி மடிந்த போராளிகள் இருக்கிற கட்சி ஒரு பெண்ணுக்காக ரிவெஞ்ச் எடுப்பேன் என்கிற ஒரு தலைவருக்கு கீழே இருக்கிறது வெட்கக்கேடா இருக்கு. என்ன பொறுத்தவரை இல்ல, 2009 முள்ளிவாய்க்கால் வர எத்தனையோ பிரச்சனைகளை, எத்தனையோ அவலங்களை, எத்தனையோ துன்பங்களை தாங்கி வந்த எனக்கு இந்த கட்சிக்குள்ள ஒரு பழமையான விடுதலை போராட்ட கட்சி, இந்த கட்சிக்குள்ள பயணிச்சு மக்களுக்கு ஏதாவது செய்யலாம் என்று சொல்லி இப்படியான இங்கே இருக்கிறாக்க தான் கூடுதலா இந்த கட்சிக்கு கொண்டு வரதுக்கு பாடுபட்டவங்க. அவங்க இந்த அடிப்படையில் வந்த கட்சியில இப்படி ஒரு தலைமை சொன்னதை கேட்டு எனக்கு வெட்கக்கேடா இருந்து, இதுவா எங்கட மக்களுக்கு நடக்க போகுதுன்னு சொல்லி. ஆகவே இதன் வெளிப்பாடு தான் அவர் உடனடியாக பதவி விலக சொன்னதுக்கான காரணம். மேலும் பல விஷயங்கள் இருக்கு, ஆனால் பொது வெளியில எல்லாருக்குமே தெரியும் நிறைய விடயங்கள். ஆனால் ஒரு தலைமை என்றது ஒழுக்கமா கௌரவமா கட்சியை நடத்த வேணும். ஏனென்றால் அதுக்கு முதல் இன்றைக்கு குட்டிமணி தங்கத்துறை என்றது சாதாரண ஆட்கள் இல்ல. அவர் இந்த தமிழத்த விடுதலை போராட்டத்துக்கு மூல காரண கர்த்தாக்கள். தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஒரு விடுதலை போராட்டத்தை துவங்குறதுக்கு, ஆயுதத்தை கையில் எடுக்கிறதுக்கு அன்றைக்கு பக்கபலமாக இருந்தது தலைவர் குட்டிமணி தங்கத்துறை ஆக்கள் தான். அவர் பல தடவை தலைவர் பிரபாகரன் அவர்கள் கூட சொல்லி இருக்கிறார். ஆகவே அப்படியான ஒரு பாரம்பரியம் மிக்க இன உணர்வு கொண்ட விடுதலை போராட்ட கட்சியை இப்படி பதவிக்காக தாங்கள் கொண்ட இப்படி அழிச்சிட்டினம் என்பதை அடிப்படையில் தான் அவரை பதவி விலகுமாறு நாங்கள் சொன்னோம். நீங்க கடைசியா நடந்த பவனியா தலைமக்குழு கூட்டத்தில் சொன்னோம், நீங்க வழக்கு போட வேண்டாம், இப்படி எல்லாம் சுத்தமாத்து விட வேண்டாம், நீங்க வேணுமெண்டா நாங்கள் தான் பதவியில் இருக்க போறோம், எங்கிட்ட கேளுங்க, நாங்க விட்டுட்டு போறோம். இதை நாங்கள் ஓப்பனாக கேட்டுட்டாங்க. நான் கேட்டேன், வினோ அண்ணன் கேட்டவர், பிரசன்னா அண்ணன் கேட்ட, ஹென்றி அண்ணன் கேட்டது. அதாவது நீங்க கட்சிக்கு எதிராக எங்கேயும் கட்சிக்கு எதிராக ஆக்களை வச்சு வழக்கு போடாதீங்கோ, நீங்கள் சுத்தமாத்தை விட்டு கூட்டங்கள் நடத்தாதீங்கோ, நீங்க நேரடியாக கேளுங்கோ, நாங்கள் தான் இந்த பதவியில் இருக்க போறோம்டா நாங்க விட்டு போறோம். எங்களை பொறுத்தவரையில் மக்களினுடைய விடுதலைக்கு அரசியலுக்கு பேசுறதுக்கு அங்கே இருந்தா பேசணும், இங்கே இருந்தா பேசணும் இல்லை. ஆனால் இந்த டெலோ என்ற தமிழீழ விடுதலை இயக்கம் எல்லா விடுதலை போராட்ட இயக்கத்துக்கும் முன்னோடி இயக்கம். எந்த இயக்கத்தின் தலைவர் பின்னால வந்திருந்தாலும் அந்த இயக்கத்துக்குள்ளாலே நாம் வந்திருக்கிற அந்த இயக்கம் நாம் வழிகாட்டியா இருந்திருக்கு. ஆனபடியால அதுக்கென்ற ஒரு பாரம்பரியத்தை வரலாறு நாங்க வச்சிருக்க வேணும், அதை அடுத்த தலைமுறையிட்ட கொடுத்துட்டு போகணும். நாங்களால செய்ய முடியாட்டையும் கொடுத்துட்டு போகணும் நோக்கத்தில் தான் நாங்கள் நாங்கள் ஒழிய இப்படியான ஒரு ஜனநாயக அயோக்கியத்தனமாக தலைவரும் செயலாளர் நடந்து கொள்றது என்ன பொறுத்தவரையில் அதாவது இறந்த மக்களாலேயோ மாவீரர்களாலேயோ அல்லது டெலோவில் இருந்த தலைவர்கள், இறந்த தலைவர்கள் போராளிகளாலேயோ மன்னிக்கப்பட மாட்டார்கள், மன்னிக்க முடியாது. ஆகவே அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இதனை நிராகரித்து இந்த நடக்க போற மாநாடு உண்மையிலே ஜனநாயக விரோதமான ஒரு மாநாடு.
ஜனநாயகத்துக்கு விரோதமாகத்தான் அங்கு நடைபெறுது. அதாவது பிள்ளைகளை சுட்டி காட்டுகிற அத்தனை தரப்புகளும் நிராகரிக்கப்பட்டு தங்களுக்கு இசைவானவர்களை கொண்டு நடத்தப்படுகிற ஒரு மாநாடை ஒழிய அதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை செய்கிறோம். நாங்கள் அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்பதற்கு அப்பால் இங்கு இருக்கிற ஐவரை தவிர நான் ஏலவே சொன்னது போல 125 பேர் 8 மாவட்டங்களிலும் இன்றைக்கு பன்னி மாவட்டத்தை மையப்படுத்தி வினோன்னு, அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தை மையப்படுத்தி பிரசன்னா, அம்பாறை மாவட்டத்தை மையப்படுத்தி கென்றி மகேந்திரம், அதே நேரம் முல்லைத்தீவு மாவட்டத்தை மையப்படுத்தி புவனேஸ்வரன், அதே போல யாழ் மாவட்டத்தை மையப்படுத்தி குகதாஸ், இவ்வளவு பேரும் நாங்கள் தலைமை குழுவில மிக உறுதியாக நேர்மையாக பல விஷயங்களை பேசி இருக்கிறோம், பல விட்டு கொடுப்புகளை செய்திருக்கிறோம். எங்கட நோக்கம் கட்சி மக்களுக்கு சரியான ஒரு வேலையை செய்யறதுக்கு, சரியான கட்டமைப்பை வச்சிருக்கிறதுக்கு, அதாவது மக்கள் நம்பிக்கை கொள்றதுக்கு ஏற்ற மாதிரி செயற்பட வேண்டும் என்று பல விடயங்கள்ல அவர்கள் செய்த மோசடிகள், பல அயோக்கியத்தனமான செயற்பாடுகள், மொத்தத்தில் கட்சி நிர்வாக பதவிகளை பெற்றுக் கொள்றதுக்காக அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு அராஜக நாடகம். அதாவது நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் கட்சியை நிறுத்தியது மாத்திரமல்ல, கட்சியை ஒரு குற்றவாளியாக நீதிமன்றத்தில் போட்டிருக்கிறார்கள். முதலாவது குற்றவாளி அவர்கள் போட்ட, அதாவது நீதிமன்ற கேஸ்ல வழக்கில் முதலாவது குற்றவாளி தமிழீழ விடுதலை இயக்கம். எந்த ஒருத்தரும் செய்யாத ஒரு வேலை செய்திருக்கிறார்கள். ஆகவே அதன் அடிப்படையில் தான் நாங்கள் அவரை கேட்டிருந்தோம், நீங்கள் பதவி வேண்டுமென்றால் நீங்கள் வச்சிருங்கள், நாங்கள் அதற்கு தாராளமாக, நாங்கள் வேற வழி எங்களுக்கு இருக்கு, இல்லையென்று இல்லை, ஆனா இருக்கிற இடத்துல ஒரு மக்களுக்கு சரியான வேலையை செய்யறதுக்கு சரியான முறையில் செய்ய வேண்டும் என்றதுக்காகத்தான் நாங்கள் இவ்வளவு தூரம் அங்கு, அதாவது வாத பிரதிவாதங்களையும் அவர்கள் மூலமாக நிகழ்த்தி கொண்டிருந்தமே ஒழிய, இறுதியில் அவர்கள் எங்களுக்கு தெரியாமல் இவ்வளவு வேலை திட்டங்களையும் வெளியில் இருக்கும் நபர்களை கொண்டு வந்து மாவட்ட தெரிவுகளை வைத்து நடத்தலாம் என்று எண்ணுகின்ற போது எங்களுக்கு விளங்கிவிட்டது. இன்று குறிக்கப்பட்ட பிரதேச சபை உறுப்பினர்கள், அதாவது வீதாசார பட்டியலில் வந்த உறுப்பினர்களை தங்களிடம் வைத்துக் கொண்டுதான் இவ்வளவு செயற்பாடுகளையும் செய்கின்றார்கள். நன்றி.